காப் பின் அஷ்ரஃப்னு சொல்லிட்டு ஒரு யூதன், அவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இவனையும் இந்த கேப்பில் தான், அதாவது பத்ருக்கும் உஹதுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பில் தான் இவனையும் ரசூலுல்லாஹ் கொல்றாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞன். இவன் கவிதை படித்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறான். ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக இவன் கவிதை படிக்கிறான். அதுவும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் இவன் ஹெல்ப் பண்ணுறான், பொருளாதாரமும் வச்சுருக்கான். அது இல்லாமல் கவிதையும் படிக்கிறதுனால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நோவினை கொடுத்துட்டான், இவனை போய் யாராவது போய் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்புகிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 4037வது ஹதீஸாக சஹீஹுல் புகாரியில் இது வருது. இதை கொல்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அறிவிப்பு செய்கிறாங்க. காப் பின் அஷ்ரஃபை கொல்வதற்கு உங்களில் தயாராக இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அவன் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நோவினை செய்து விட்டான். அப்படிங்கும்போது முஹம்மது பின் மஸ்லமா அப்படிங்கிற ஒரு நபி தோழர் எந்திரிக்கிறார். நான் அவனை கொன்னா நீங்கள் விரும்புவீங்களா, அதாவது இந்த வேலையை நான் செஞ்சால் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி, அதாவது பெரியவங்களாம் இருக்கிறாங்க, நான் எந்திரிச்சு செஞ்சால் அந்த வேலை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, செய்யுங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அவரை போய் கொல்றேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுங்க. என்ன அப்படின்னா, அவன் கிட்ட போகணும் அப்படின்னா உங்களை பற்றி சில விஷயங்கள் நான் ஏதாவது தப்பாக பேசுவேன், அதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அதாவது ரசூலுல்லாஹை பற்றி இல்லாத பொல்லாத பேசி அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை கொலை பண்ணுறதுக்காக எனக்கு உங்களை பற்றி எனக்கு தப்பாக பேசுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் பற்றி தப்பாக பேசக்கூடாதுல்ல, அதனால் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சரிங்கிறாங்க, நீங்கள் போங்க, என்ன வேணாலும் தந்திரம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நான் அனுமதி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நேராக அவர் போகிறாரு. நேராக போயிட்டு என்ன சொல்கிறாரு, இவர்கிட்ட போகிறாரு, அந்த இவங்ககிட்ட போகிறாரு, காப் பின் அஷ்ரஃப்கிட்ட. அவன் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி அன்சாரி நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. என்னப்பா விஷயம் அப்படின்னா, அவன் வட்டிக்கு பணம் விடுறக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஆள், கடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ அவன்கிட்ட போய் கேட்குறாரு, பணம் வேணுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு, இந்த முகம்மது வந்ததுலேருந்து ஒரே எப்போ பாரு காசுன்னு நச்சு பண்ணிட்டு இருக்காரு, எப்போ பாரு உக்காந்தா காசு எந்திரிச்சா காசுன்னு இந்த ஆள் நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, போய் பெரிய சிரமமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படிங்கிற, தெரியாமல் மண்டை ஆட்டிட்டோம் இவர் கூட சேர்ந்து, என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு கொஞ்ச நாளைக்கு வேடிக்கை பார்க்கலான்னு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறார். உடனே குஷி ஆயிடுறான், வா உக்காரு, சாப்பிட்றியாம்மா, டீ சாப்பிட்றியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜாலி ஆயிடுறான். ஆன உடனே அவர் கூப்பிட்றாரு, உக்காடுறாரு. அவர் இன்னொரு சாபி வெளியே இருக்கிறார், ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவரையும் வெளியே இருக்காரு, அவரையும் வர சொல்லு அப்படிங்கிறேன். சரிண்ணா, அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஒரே கமன்னு இருக்குது தலையில் அப்படிங்கிறார். அது நான் நறுமண பொருட்கள் தேய்ச்சிருக்கேன் தலைக்கு அப்படிங்கிறாரு. சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது, கொண்டா காமி அப்படிங்கிறாரு. தலையை காமிக்கிறார். தலையை மட்டும் எடுத்துகிட்டு இவர் வந்துடுறாரு. அவர் வாங்கின உடனே இவர் நீ பிடி அப்படிங்கிறார், பிடிச்சிக்கிறார். தலையை மட்டும் கையில் எடுத்து கையில் எடுத்துகிட்டு இவர் வந்துடுறார் ரசூலுல்லாஹ்ட்ட, இந்தாங்க அவன் தலை அப்படின்ட்டு. அப்போ இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. இது புகாரியில் 4056. இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது ஆட்சி தலைவருக்கு எதிராக பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் இந்த வேலையை பண்ணுறாங்க. அதாவது உமையாக்களுடைய ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க, ஆட்சியாளருக்கு எதிராக பேசுனா கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை உமர் லியானுடைய காலத்திலேயே அலி லியானுடைய காலத்திலேயும் இந்த மாதிரி அவதூறாக பேசுகிறவங்க வர்றாங்க. அப்போ கலீஃபாக்கள் தடுத்துடுறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அதாவது நம்மளை திட்டி ஒருத்தன் பேசுனா அவனை கொலை பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா, ரசூலுல்லாஹ்ட்ட முன்மாதிரி இருக்குது, பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பூமியிலேயே அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியம் நம்பர் 1, வேறு அந்த அளவு கண்ணியம் வாய்ந்தவன் இன்னைக்கு யாருமே கிடையாது. அதனால் ரசூலுல்லாஹ்வுக்காக மட்டும்தான், அதுவும் ரசூலுல்லாஹ் ஆட்சி தலைவராக இருக்கும்போது அந்த நேரத்தில் அவருக்கு எதிராக கவிதை படித்ததுனால மட்டும்தான் அந்த பர்மிஷன் சொல்லி அலி லியானும் ஒரு கட்டத்தில் விளக்குறாங்க, அபூபக்கர் லியானும் உமர் லியானும் ஒரு கட்டத்தில் விளக்குறாங்க. பர்மிஷன் கேட்குறாங்க, அப்போ தரமாட்டேங்கிறாங்க. எனக்காக இன்சல்ட் பண்ணவனெல்லாம் நீங்கள் கொலை பண்ணக்கூடாது, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி கலீஃபாக்கள் தடுத்துடுறாங்க.